வாசிக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை வாசல்களும் கூட இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பிதாவாகிய தேவன் இந்த ஒரு ஞாயிறு மாலையில சகோதர சகோதரிகளால் நாம் அனைவரையும் ஒன்று கூடி அவருடைய தொடர் வேதாகம வகுப்பை கேட்கும்படியாக பிதாவாகிய தேவன் நம்மளுடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு விசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளையும் சோதனைகளையும் பிதாவாகிய தேவனுக்கு ஏறெடுத்துக் கொண்டு பாடத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக 3 அறுவடைகள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம எப்பவுமே பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்க இல்லைங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். 3 அறுவடைகள் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து நம்ம இதை பார்க்க போறோம். இது எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில பூமிக்கு வந்திருந்த போது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்தார் இல்லைங்களா? அங்க சில ஊமைகள் பேசினாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அறுவடைகள் அப்படின்றது ஒரு பேரபிள், அதாவது ஊமைகள். நம்ம அநேகமா நிறைய ஊமைகள் பார்த்துருக்கோம் முன்னாடி பாடத்துலலாம். மீன் மலையெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஊமையா சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏன் இது ஊமையா பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிப்புன்றது பூமியில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் பிரசங்கமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ ரட்சிப்புன்றது பூமியில இல்ல, பரலோகத்துலதான் இருக்கு. இந்த பரலோகத்துல இருக்கிற ஒரு விஷயத்த என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரகசியமா இருக்கு. அந்த ரகசியம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்டிருக்கு. ரகசியம்னாலே மறைபொருள் தானே, அதை வெளிப்படுத்தணும். அதை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊமையா வெளிப்படுத்துறாரு. ஊமை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அனுதினமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சில காரியங்களை தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊமையா எடுத்து சொல்றாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொத்தம் 39 ஊமைகளை பேசியிருக்காரு. அந்த 39 ஊமைகளிலுமே என்ன பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் பேசியிருக்காரு. அதுல ஒரு ஊமை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 அறுவடைகள். இந்த 3 அறுவடைகள் பேசுறதுக்கான வேலிட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஊமைகள் பேசியிருந்தாலும் இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியவே இல்லை. அப்போ இவங்க வாழ்க்கையோட ஒத்து போகிற ஒரு விஷயத்த பேசினாதான் இவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மூவ் பண்ணாரு. என்ன ஆச்சுன்னா அவங்க சில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியல. இதுலயுமே அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அறுவடைகள். வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஊமையினாலே இதை திருஷ்டாங்கப்படுத்தப்படும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை நோக்கி என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எதற்காக ஒப்பிடுவோம் அல்லது எந்த ஊமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்தும் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு விஷுவல் ஒண்ணு பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, விதை விதைச்சிட்டு இருக்காரு. விதை விதைக்கிறது அப்படின்னும் போது என்ன அப்படின்னும் போது இதை வச்சு நம்ம ஒரு ஊமையா பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஸ்பாட்ல என்ன பண்றாருன்னா, அந்த விதை விதைக்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்றாரு, பரலோக ராஜ்யத்தை அதுல இருந்து பேசணும் அப்படின்றதுக்காக கொண்டு போறாரு. பேசும்போது இவங்களுக்கு என்ன பண்ணல, புரியல. ஏன்னா இவங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வச்சு புரியாத ஒரு விஷயத்த புரியும்படியாக பேசுறாரு. ஆனாலும் இவங்களுக்கு என்ன பண்ணல, புரியல. தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் இடத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்து இருக்க
அவளுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தின் விதையை விதைத்து, அதாவது ஒரு மனுஷன் வந்து நிலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா விதையை விதைக்கிறாங்க. சோ அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் வளருது. இரவில் தூங்கி பகலில் வீழ்த்திருக்க அப்படின்னா என்னன்னா, விதையை விதைச்சிட்டு வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிடுறாங்க. அது பாட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளருது இல்லைங்களா? சோ அது எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிங்க 27. இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவளுக்கு தெரியாத விதமாய் இதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. சோ அது என்ன ஆகுதுன்னா, நீங்க தூங்கிட்டு இருக்கிறது போதே அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளருது. அதை நீங்க என்ன பண்ண முடியல, பார்க்கல. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாகத்தான கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஒரு விவசாயம் பண்றது. ஆமா தானே? ஃபர்ஸ்ட் போய் லேண்ட்ல விதையை தூவுறாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, தூவிட்டு வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நைட்டு தூங்கிடுறாங்க. அது பாட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முளைக்குது, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வளருது, அதுக்கப்புறம் கதிர் விடுது, அதுக்கப்புறம் கதிர் வைக்குதா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அறுப்பு காலத்துக்கு அது ரெடி ஆயிடுது. சோ இதுதான் கம்ப்ளீட் ஒரு விவசாயத்தினுடைய கான்செப்ட். சோ இதை வச்சு என்ன பேசலாம் பரலோக ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னாடி யோசிச்சாரு இல்லைங்களா? சோ எப்படி கன்வெர்ட் பண்றாரு அப்படின்றத பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அநேக விசேஷங்களை உண்மையாக அவருக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டார். சோ அங்க நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் விதை அப்படின்றது என்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டோம் இல்லைங்களா? இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. சோ தொடர்ந்து வசனம் வாசிங்க. அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சோ இங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதையை வந்து இவங்க என்ன பண்ணல, நடல, என்ன பண்ணிருக்காங்கன்னா தூவி இருக்காங்க. சோ அப்படி தூவும் போது என்ன ஆகுதுன்னா, நிலத்துல விழுறதுக்கு பதிலா என்ன விழுது, வழியில விழுந்ததுனால அந்த விதை என்ன ஆகுது, பறவைகள் வந்து பச்சித்து போட்டதுன்னா சாப்பிட்டுருச்சு. சோ அப்ப அந்த விதையில என்ன தராது, பலன் கிடைக்காது. ஆமா தானே? ரெண்டாவது, சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா இல்லாததினாலே அது சீக்கிரமாக முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் வேறு இல்லாமையால் உளுந்து போயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் விதையில என்ன ஆகுறாங்கன்னா, விதைக்கும் போது அது வழியில விழுந்ததுனால பறவை வந்து அதை என்ன பண்ணிடுச்சு, சாப்பிட்டுட்டு போச்சு. ரெண்டாவது ஒரு நிலத்துல விதைக்கிறாங்க. அந்த விதை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறை மேல விழுந்துருச்சு. அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆகுது, மண் ஆழமா இராததுனாலே, அப்படின்னா வேர் பிடிக்கிறதுக்கு மண் அங்க என்னது போதுமான அளவு இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு பாறை, ஒரு குறிப்பிட்ட மண்ணு தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட மண்ணுலயும் அந்த விதை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. வளரும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயில் வந்து ஏறும்போது மண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தா தானே வேர்ல இருக்கிற ஈரம் வந்து செடியை வந்து வளர செய்யும். அங்க வேறே என்ன ஆகல, இறங்கல. அதனால என்ன ஆகுதுன்னா, வெயில்ல அது வந்து என்ன போயிடுச்சு, தீர்ந்து போயிடுச்சு. அதாவது காஞ்சி போயிடுச்சு. தெரியுதுங்களா? சோ அப்போ முதல் விதை வந்து என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா முளைக்கவே இல்லை. ரெண்டாவது விதை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முளைச்சிச்சு, ஆனா என்ன ஆகல, பலன் கொடுக்கல, காஞ்சி போச்சு. சோ மூணாவதா தொடர்ந்து வசனம் வாசிங்க. மத்தேயு 13. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சோ இந்த விதை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சோ இவங்க விதைச்சது முள்ளுள்ள இருக்கிற இடத்துல விழுந்து போச்சு. இது என்ன பண்ணுது, இதுவும் வளருது. ஆனா வளர்ந்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முள்ளானது வந்து அவைகளை நெருக்கி போட்டுச்சு. அதனாலயும் பலன் கொடுக்க முடியல. சோ நம்ம இப்ப வரைக்கும் எத்தனை லேண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வழி அருகே விதைக்கப்பட்டது, என்ன ஆயிடுச்சு, பறவை வந்து. செகண்ட் கற்பாறை மேல் விழுந்த விதை, அது என்னன்னா வெயிலுடைய தாக்கம் அதிகமானதுனால அது என்ன பண்ண, தீர்ந்து போச்சு. இப்ப மூணாவதா பார்த்தது
ஸோ இந்த முள்ளு உள்ள இருக்கிற இடத்துல விழுந்ததுனால இதுவும் என்ன ஆகுச்சுன்னா செடி விதைக்கப்பட்டது வளர்ந்துச்சு. ஆனா ஒரு கொஞ்ச நேரத்திலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முள் அதிகமா இருந்ததுனால அந்த விதையை என்ன பண்ணிடுச்சுன்னா வளர விடாம நெருக்கி போட்டுருச்சு. அப்போ அதனாலையும் பலன் தர முடியாது. அப்போ இந்த 3 லேண்ட்லயும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கல இல்லைங்களா? ஸோ 4ஆவதா ஒரு லேண்ட் மத்தேயு 13:8 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. ஸோ இதுக்கு பேரே என்ன நிலம்? நல்ல நிலம். ஏன் நல்ல நிலம்? இதுக்கு முன்னாடி விதைச்சதும் கெட்ட நிலம். அந்த இடம் பண்படுத்தப்படல, இது பண்படுத்தப்பட்டது. அப்படிங்களா? ஸோ இது எப்படி பலன் கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேரே நல்ல நிலம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ அவங்க விதைச்சது என்னமோ எல்லாமே ஒரே மாதிரி தான் விதைச்சது. ஸோ ஒரு 3 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லைங்களா? 3 லேண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? 3 லேண்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே என்ன பண்ண முடியல, பலன் கொடுக்க முடியல. செகண்ட் ஸ்டேஜ்லயும் வளர்ந்துச்சு, ஆனா வேர் இறங்காததுனால அது என்ன பண்ணி போச்சு, காஞ்சி போச்சு. அடுத்து 3ஆவது வந்து முள்ளுள்ள இடத்துல விழுந்ததுனால அதுவும் என்ன ஆயிடுச்சு, முள்ளானது நெருக்கி போட்டுருச்சு. இதுக்கு எந்த தடையுமே கிடையாது. அதனால இங்க விழுந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. ஸோ இது வந்து நல்ல நிலம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இது ஏதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியல. இதேதான் சீசர்களும் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, நீங்க நல்லாதான் பேசுறீங்க, ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்றது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. லூக்கா 8:9. அப்பொழுது அவர் சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவருக்கு கேட்டார்கள். சீஷர்கள் வந்து நீங்க பேசுனது எல்லாமே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இது வந்து முதல்லயே அவங்க வந்து கேட்டிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. 39 ஊமையும் பேசணும் அவசியமே இருந்திருக்காரு. அவங்க கேட்கறாங்க, அதுக்கான விளக்கம் கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ நம்ம விதை அப்படின்னாலே நம்ம எதுக்கு எது எடுத்துப்போம்? ஸோ அவரும் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லூக்கா 8:11. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஸோ நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? ஸோ விதை விதைக்கிறவங்க அப்ப யார்? விதையை கண்டுபிடிச்சிட்டீங்க, தேவனுடைய வசனம் சொல்லிட்டு. அந்த விதையை ஒரு மனுஷன் தூவுனாருன்னு உதாரணத்துக்கு எடுத்தாரு இல்லைங்களா? அதுவும் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அப்ப விதையை முதல்ல தூவுனது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ அவரு நிலம்ன்றது எதை குறிக்கும்? நம்மள குறிக்குமா? இல்ல, இது இந்த 3 நடவடிக்கைகள் சொன்னோம் இல்லைங்களா தலைப்பு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அவர் எங்க தான் வந்தாரு? இல்ல இயேசு கிறிஸ்து முதல்ல எங்க வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் வந்தாரு. ஸோ அப்ப நிலம் அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஸோ நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த ஊர்ல வந்து 4 விதமா இருப்பாங்க, 4 பேர் 4 விதமா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல விழுந்த விதையானது வந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் கனி தந்துச்சு. மீதி 3 இடத்துல விழுந்தது எந்த ஒரு பலனுமே கொடுக்கல. ஸோ இது அங்கேயே நிப்பாட்டல, அது கண்டினியூவா எடுத்துட்டு வர்றாரு. ஸோ நிலம் அப்படின்றது இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ விதை என்றது பொதுவா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் விதைக்கப்பட்டுச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 லேண்ட் வந்து என்ன பண்ணல, பலன் தரல. ஒரே ஒரு லேண்ட் தான் பலன் தந்துச்சு. அந்த ஒரே லேண்ட்லயே 3 விதமா கொடுத்துருக்கு பலன். அதாவது அவங்க அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணுடைய வளத்தை பொறுத்து அதனுடைய அறுவடை இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த மண்ணுல இந்த விதையை போட்டா கரெக்டா இருக்கும், இவ்வளவுதான் எனக்கு மீதி வந்துச்சுன்னு சொல்லி எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை கூட 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் இதே அவங்களுக்கு வந்து சில கேட்டகரியா பிரிச்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேரபிள். ஸோ இதை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில விஷயங்களை ஒத்து பேசிட்டாரு. விதைச்சது விதைன்றது நம்ம எதை பார்த்தோம்? தேவனுடைய வசனம். அப்ப விதைக்கிறவங்க யாரு?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த நிலத்துல விதைச்சாங்க? இஸ்ரேல் ஜனங்கள். சோ அதுல 4 பீப்புளா இருந்தாங்க, அதாவது 4 கேட்டகரியா இருந்தாங்க. அதுல 3 கேட்டகரியில என்ன பண்ண முடியல, பலன் தரல. ஒரே ஒரு கேட்டகரி தான் பலன் கொடுத்துச்சு. சோ அதை எப்படி நம்ம வந்து கன்வே பண்ணி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழி அருகே விதைத்தாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அந்த ஒரு விதை என்ன ஆயிடுச்சு, பறவை வந்து சாப்பிட்டு போயிடுச்சு இல்லைங்களா. அது நம்ம என்னன்னு பார்த்து நம்ம இப்படி சொன்னா அப்படியே உங்களுக்கு புரிஞ்சுக்குமா? வசனம் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் இல்லைங்களா. சோ வசனம் வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வழியருகே விதிக்கப்பட்ட அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். சோ விதைன்றது விதைக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த வசனத்தை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆனா அந்த வசனம் வந்து விசுவாசமா அவங்களுக்குள்ள வளராதபடிக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசானவன் வந்து என்ன பண்ணிடுறான், அந்த வசனத்தை எடுத்து போட்டுறாங்க இருதயத்துல இருந்து. அப்படின்னா அந்த லேண்ட்ல விழுந்தது விதை. அங்க நம்ம என்னவா பார்த்தோம், பறவை வந்து பச்சித்து போட்டுது அப்படின்னா. அப்ப பறவைன்றது நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய வசனங்கள் பார்த்திருக்கோம். ஆகாயத்து பறவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. சோ அப்ப இங்க கம்ப்ளீட்டா நமக்கு என்ன தெரியுது, நம்ம வந்து விசுவாசத்துல வந்து வளர்ந்து தேவனுடைய அந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போகக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே என்ன பண்ணிருக்கான், இந்த வேலைப்பாடை செஞ்சிருக்கான். சோ அவங்களுடைய இருதயத்துல இருந்து அந்த வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டதுனால அவங்க என்ன பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் பீப்புளால பலன் கொடுக்க முடியல. சோ ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், எந்த நிலைமை. சோ வசனம் வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோ இவங்க இந்த வசனத்தை கேட்கும்போது எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம 6 மணிக்கு சப்ஜெக்ட்னா 5 மணிக்கே வந்துடுது. இவங்க எல்லாம் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க. வந்த சந்தோஷத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே திருப்பி போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செடி வளரணும்னா எந்த அளவுக்கு மேல் நோக்கி வளருதோ அந்த அளவுக்கு கீழ் நோக்கியும் வேறு இறங்கி இருந்தாதான் அதனுடைய செடி வந்து என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ வசனத்தை கேட்கிறவங்க இவங்க அவங்களுக்குள்ள வேர் வந்து இல்லாதபடினால கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலம். அங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வெயில் ஏறும்போது அந்த செடி என்ன ஆயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு இல்லைங்களா. அப்போ சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன சோதனைகள் வரும்போது இவங்க என்ன பண்ண முடியல, இவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியாம என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்வாங்கி போயிடுறாங்க. தாக்கு பிடிக்க முடியாமன்னா இவங்களுக்குள்ள அந்த வசனத்தை வந்து வேர் ஊன்றி வைக்கல மனசுக்குள்ள. அங்க எப்படி வேர் வந்து அந்த கல்லுக்குள்ள இறங்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கும், அதே மாதிரி வசனத்தை கேட்கிற இவங்க அந்த இருதயத்துக்குள்ள வச்சு அழுத்தமா வச்சுக்க தெரியல. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சில சோதனை வரும்போதே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க இல்லைங்களா. சோ மூன்றாவதா ஒரு லேண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, அது என்ன லேண்ட், முள்ளுள்ள இடங்கள். சோ லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதிக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் எதிர்க்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். சோ இந்த குரூப்பும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கேட்ட உடனே இப்போ நமக்கு 7:30 மணிக்கு சப்ஜெக்ட் முடியுதுன்னா வீட்டுக்கு போய் உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துக்குரிய கவலை, இந்த உலகத்துல சில கவலைகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ள இருக்கும் இல்லைங்களா, இந்த கவலைகள் அப்புறம் ஐஸ்வர்யம்லாம் பணம். சோ இது எல்லாத்தையுமே மனசுக்குள்ள வச்சு இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அப்படியே என்ன பண்றாங்க, லாக் பண்ணிடுறாங்க. வசனமே அதுக்குள்ள வளர முடியாத அளவுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுது, நெருக்கப்படுது இல்லைங்களா. சோ அதனால இவங்களாலையும் என்ன பண்ண முடியல, பலன் கொடுக்க முடியல. சோ அப்ப 3 கேட்டகரி பீப்புள் வந்து அவங்களால பலனை கொடுக்க முடியல. அப்போ ஒரே ஒரு லேண்ட்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நிலம். அவங்க எப்படி வந்தவங்க, சாதாரணமா வந்துட்டாங்களா? அப்ப அவங்களுக்கும் என்ன இருக்கும், இப்ப இந்த 3 கேட்டகரிக்கும் பொதுவாக தானே வசனத்தை விதைச்சாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இவங்க அவங்களுடைய கவலைகள்னால அவங்களால என்ன பண்ண முடியல,
அதுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, பலன் கொடுக்க முடியாம போயிட்டாங்க. நல்ல நிலம்னு யாரே பேர் வச்சிருக்காங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பேர். அப்படின்னா அந்த நல்ல நிலத்துக்கு எந்த மாதிரி பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து தொடர்ந்து வசனம் வாசிங்க. லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதிக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையுமான இதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுத்தவர்களாய் இருக்கிறார்கள். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையும் இருதயத்திலே காத்துக்கொண்டு எப்படி இருக்காங்க, பொறுமையுடனே. ஒரு விதை வந்து வளர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளைங்களா. இப்போ ஒரு நெல் போட்டோமா 6 மாசத்துல அறுவடை பண்ணுவோம், 4 மாசத்துல அறுவடை பண்ணுவோம். அது வரைக்கும் பலன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணிட்டு தண்ணி பாசணும், அதுக்கு தேவையான உரத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து வசனத்தை கேட்கிறாங்க. வசனத்தை இவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா, உண்மையும் நன்மையும் பொறுமையுமா இருதயத்துல வந்து காத்துட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய பலன் எப்படி இருக்குங்களா, 100, 60 இந்த மாதிரி இருக்கு. சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். இது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து பலன் கொடுக்குறாங்க. ஆமா தானே? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 4 லேண்டும், இந்த 4 லேண்டும் ரிப்பீட் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அது கட்பாறை, அப்புறம் அது முள்ளுக்குள்ள, அதுக்கப்புறம் நல்ல நிலம். சரி, நிலம்ன்றது எதை நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்கள். விதைன்றது தேவனுடைய வசனம். சோ இதை தூக்கி இஸ்ரேல் ஜனங்கள் மேல தேவனுடைய வசனத்தை போடும்போது அங்க வந்து பலன் கொடுத்தது எத்தனை பேர்? இப்ப நம்ம எல்லாத்துக்கும் விளக்கம் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என்ன பண்ணிருக்காரு, தேவனுடைய வார்த்தையை பேசினாரு. ஆனா அங்க பலன் கொடுத்தது என்னமோ ஒரே ஒரு லேண்ட்ல தான். இல்ல, அவரு தானே வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. அவர் விதைச்ச விதைக்கு சில கோதுமை மணிகளை எடுத்திருப்பாரு இல்லைங்களா. அந்த ஒரு பீப்புள் யாரு? பன்னெண்டு அப்போஸ்தலர்கள். சோ ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இது போய் சேரணும்ன்றது தான் தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் பண்ணாரு. ஆனா இவங்களால என்ன பண்ண முடியல, பலன் கொடுக்க முடியல. ஒரே ஒரு லேண்ட்ல மட்டும்தான் பலன் கொடுக்க முடிஞ்சிச்சு. சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ நம்ம ஒரு நெல் அறுவடை பண்றோம்னா அந்த நெல் அறுத்ததுக்கு அப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுவோம், கட்டி அப்புறம் சோ இப்ப இந்த 4 ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லைங்களா. இங்க வந்து விதைக்கிறதுலே அறுவடையில வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுப்பு காலம் அப்படின்னு ஒண்ணு வருது இல்லைங்களா. அப்ப அறுவடை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள என்னமும் வரும், பதரும் வரும். அந்த பதரை நம்ம பிரிச்சு எடுக்கணும் இல்லைங்களா. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்க மத்தேயு 3:12 தூற்றுக்கொடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களத்திற்கு சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டு எரிப்பார் என்றார். சோ இப்ப கோதுமை அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி பார்த்துட்டோம், 12 அப்போஸ்தலர்கள் தான். சோ மீதி எல்லாருமே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதர். யார் அந்த பதர்? இஸ்ரேல் ஜனங்கள். அப்புறம் வேத பாதகர், பரிசேயர், சதுசேயர். இவங்க எல்லாருமே யார் தான்? பதர் தான். சோ நெல்லுக்கும் பதருக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. சோ பதர்னா இப்படிதான் இருக்கும். இவங்க யாரு அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. யாரு? அதாவது இந்த 12 அப்போஸ்தலர்களை தாண்டி தேவனுடைய வசனத்தை கேட்காத எல்லாரும், அப்படி வச்சுக்கலாமா, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சது. எதுக்கு எல்லாத்தையும் போட்டு சொல்லிக்கிட்டு. சோ அப்ப இந்த 12 இந்த சீசர்கள் அவங்க வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கோதுமை மணிகள். சோ அப்ப இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதர் என்ன பண்ணிட்டாரு, சுட்டெரிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன அர்த்தம், அங்க முதலாம் அறுவடையை அவரே முடிச்சிட்டாரு. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 23:13
மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. சோ மாயக்காரர் என்ன, மாயக்காரர்னா என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? சோ மாயக்காரன்னா வேஷம் காண்பவர், நடிக்கிறவங்க. சோ அப்ப இங்க யாரெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க? அந்த பரிசேயர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஐயோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஐயோன்னா முடிச்சுது. சரி, வாசிங்க. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை போட்டி போடுகிறீர்கள். இத முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணம் எல்லாமே அவங்களுக்கு தானே கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் அதுக்குள்ள போகாம போறவங்களையும் விடாம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பூட்டி வச்சுட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அதை ஓபன் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு போறாரு. அப்போ நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஐயோன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுவடையை நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் யாரும் கலைச்சத்துக்குள்ள வரமாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? வசனம் வாசிக்கலாம். மனுஷர் பிரவேசியாதபடி மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுவீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் இவங்களும் போக மாட்டாங்க, போறவங்களையும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விடுறது இல்லை. அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை என்ன பண்ணிடுறாரு, அங்க கோதுமை மணியா பிரிச்சது 12 அப்போஸ்தலர்கள். மத்த எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, அந்த பதரெல்லாம் எங்க தூக்கி போட்டாரு, அக்கினியில. சோ அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பதர், அந்த கோதுமை மணி இருக்குல்ல, அது மட்டும் தான் களஞ்சியத்துக்கு போகும், மீதி எல்லாம் குப்பைக்கு தான் போகும். ஆமா தானே? தூத்தும் போது என்ன பண்ணும், ஸ்டஃபா இருக்கிறது எல்லாமே கீழே நிற்கும், பதரா இருக்கிறது எல்லாம் பதர். சோ இது எப்படி நம்ம இப்போ ஒரு நெல் அறுவடை பண்றோம்னா அதுக்கு ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா, அறுவடை வைக்கிறதுக்கு 4 மாசமோ 3 மாசமோ 6 மாசமோ. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க எப்படி சொல்றாரு அப்படின்றத பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 35. யோவான் 4:35. அற்பகாலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் சென்று கொண்டு நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல்நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறிட்டு பாருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். சோ அவங்க என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கூட இருக்காங்க இல்லைங்களா, அந்த 12 சீஷர்கள், அவங்கள என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அறுப்பு காலத்துக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. ஆனா என் கூட இருக்கிற அந்த நிலம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறுப்புக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, வேத வசனம் அவங்களுக்குள்ள போய் கிரிய செய்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஒரு வேலையும் அவங்களுக்குள்ள செயல்படுது இல்லைங்களா. சோ முதலாம் ஒரு அறுவடையை இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணிடுறாரு, முடிச்சிடுறாரு. அந்த முதலாம் அறுவடையில 4 நிலத்துல விதைச்சாங்க, 4வது நிலத்துல தான் பலன் கொடுத்துச்சு. அது எந்த மாதிரி பலன் கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100, 60, 30. சோ மீதி எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதர் தான். சோ முதலாம் அறுவடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிச்சு வைக்கிறாரு இல்லைங்களா. சோ விதைக்கிறவர் யாரு, விதை நிலம் பார்த்தாச்சுங்களா. சோ எந்த மாதிரி விளைச்சாரு, இதுல ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுங்களா? 4 நிலத்துக்கு 4 விதமா விதைச்சாருங்களா? ஒரே மாதிரி தான் விதைச்சாரு. ஆனா அதனுடைய நிலத்தினுடைய தன்மை எப்படி இருந்துச்சு? சோ இதை நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்? இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, ஒரு 4 பேர் 4 வகுப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, பலன் கொடுக்க முடியல. எல்லாத்தையும் பொறுமையா உண்மையா கேட்டு இருதயத்திலே காத்து கொண்டவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பலன் கொடுத்தாரு இல்லைங்களா. சோ கோதுமை மணி 12 அப்போஸ்தலர்கள், பதறு அப்போஸ்தலர்களை தாண்டி யாரெல்லாம் வேதத்துக்கு செவி கொடுக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாமே, இவங்க எல்லாமே பதர். ஆமா தானே?
ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஒரு அறுவடை பார்த்துட்டோம் இல்லைங்களா, இன்னும் எத்தனை அறுவடை இருக்கு? ஸோ ஒரு அறுவடையில நாம எதை எடுத்தாங்க? விதைச்சது யாரு? கோதுமை மணியா எடுத்தது யாரு? தெளிவா இருக்கீங்களா? ஸோ அடுத்து அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ முதலாம் அறுவடையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. இப்போ இங்க அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். சோ இந்த எல்லா இடத்துக்கும் தேவனுடைய ஆவி சாட்சி, அதாவது சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் ஏன்னா ஒரு அறுவடை தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 இருக்குல்ல, சாரி இன்னும் 2 இருக்குல்ல. சோ ஒரு அறுவடையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. அங்க மீதி எடுக்கப்பட்டுச்சு 12 அப்போஸ்தலர்கள். சோ அவங்கள என்னவா பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவா பண்றாரு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இங்க வந்து தேவனுடைய வசனம் புறஜாதிகளுக்கு எல்லாம் வருமா? அங்க முதல்ல யூதர்களுக்கு தான் வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டமே அப்படிதான் இருந்துச்சு. அங்க வந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒட்டுமொத்த கடையாந்தரம் கடைசி எல்லை வரைக்கும் தேவனுடைய வசனத்தை வந்து நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு நாம கேட்டுட்டு இருக்கோம்னா இது சத்தியம் தானே, சத்தியம் தான். சோ இங்க நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சோ சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டாரு. சோ தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:45-46. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் பிரஜாதியாருக்கு போகிறோம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்களை வந்து இவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை பார்த்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா பொறாமை கொள்றாங்க. ஏன் அவங்க பொறாமை கொள்றாங்கன்னா, அவங்க கிட்ட என்ன இல்லை, சத்திய வசனம் அவங்க கிட்ட இல்லை. அதனால பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பவுல் பேசுறதுக்கு எதிரடியா பேசுறாங்க. ஏன்னா இவங்களை வந்து பவுலுடைய காரியங்களை குறிச்சு அவங்களால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறுவடையை முடிச்சிட்டாரு. அப்போ அந்த அறுவடையை முடிச்சதுனால அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, பலன் தர முடியாது இல்லைங்களா? அதனால அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை வந்து உபதேசிக்க வேண்டியதா இருந்தது, ஆனா நீங்களும் அதை வந்து என்ன பண்ணிட்டீங்க, தள்ளி விட்டுட்டீங்க. அதனால நாங்க எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறஜாதியர் இடத்திற்கு போகிறோம் சொல்லி யாரு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு. இப்போ புறஜாதி கிட்ட போகிறாரு அப்படின் போது, புறஜாதி கிட்ட போகணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து முதல்ல சொல்லிட்டாரு, புறஜாதிகளுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு இருக்குன்றத அவர் முதலாம் வருகையிலேயே சொல்லிட்டாரு. எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க. கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். சோ யூதர்கள் அப்படின்றது வந்து இயேசு கிறிஸ்து வராதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து வந்த வரைக்குமே யூதர்களுடைய முறைப்படிதான் எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சோ இது எல்லாமே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு இருந்துச்சு, கிறிஸ்தவர்கள் அப்படின்ற ஒரு பேர் வந்து பிரபலமாகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா? சோ அது அப்படி தொடர்ந்து வசனம் வாசிக்கும். அப்போஸ்தலர் 13:47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். சோ பூமியின் கடைசி பரியந்தம் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை இது வந்து எப்படி நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவங்களையும் கனெக்ட் பண்ணும். ஸோ சப்ஜெக்ட் கேட்டிருக்கிற நம்மளையும் கனெக்ட் பண்ணும். யாரும் தப்பா புரிஞ்சுக்க வேணாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யார் தான் பார்த்துட்டு இருக்கோம்? இஸ்ரேல் ஜனங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பூமியின் கடைசி பரியாந்தம் வரைக்கும் ரட்சிப்பா இருக்கும். அப்படின்னா இப்போ நாம இங்க எந்த இடத்துல இருக்கோம்? இஸ்ரேலுக்கும் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? ரொம்ப தூரம். நமக்கு இந்த ஒரு ரட்சிப்பு வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இத எப்படி இங்க இடத்துல இருந்து 2ஆம் வருவடை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஸோ பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஸோ இங்கேயும் ஸ்டார்ட் பண்றாரு. இங்கேயும் விதையை யார் தான் விதைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் விதைக்கிறாரு. பட் இந்த ஒரு வசனத்தை வாசிங்க, டோட்டலா எல்லாமே மாறும். உங்களுக்கு புரியுதா? நான் பார்க்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 37 38. அவர் பிரயோஜனமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். சோ கம்ப்ளீட்டா சொல்லிட்டாரு. நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அதுல எந்த டவுட் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் 2வது அறுவடையும் விதைக்கிறாரு. நிலம் உலகம். சோ நிலம் உலகம். அப்புறம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். ஏதாவது உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுல ஒரு மாற்றம் இருக்கு. நிலம் ஃபர்ஸ்ட் அறுவடையில என்னவா பார்த்தோம்? இங்க ராஜ்யத்தின் புத்திரர். இல்ல நிலம் இங்க என்னவா போட்டு? உலகம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சத்தியம் போய் சேர்ந்துருச்சுங்களா? இன்னைக்கு நாம் அது சேர்ந்தது உண்மைன்னா நாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா தானே? அப்போ இங்கேயும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைய விதைச்சிருக்காரு. உலகம் முழுவதும் சத்திய வார்த்தை போய் சேரணும்ன்றதுதான் முன்னாடி வசனத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ 1ஆம் அறுவடையில நிலம் இஸ்ரேல் ஜனங்கள், இங்க நிலம்ன்றது ஒட்டுமொத்த உலகம். இப்போ இங்க விதைன்றது என்ன? அது யாருக்கு? அது விதை தானே விதைக்கணும். இங்க என்ன விதைன்றதே ராஜ்யத்தின் புத்திரர்னா அது யாரு? நாமளா? அங்க தேவனுடைய வசனத்தை விதைச்சாரு, பலனை எடுத்தாரு. யாரு எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள். எடுத்த அந்த 12 அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதையா விதைச்சிட்டாரு. நம்ம அதுதான் முன்னாடி வசனத்துல தான் பார்த்தோம் இல்லைங்களா? நீங்கள் எனக்கு பூமியின் கடைசி பரியந்தம் வரையும் சாட்சியா இருக்கிறீர்கள். இருந்தாங்களா? இருந்ததுனாலதான் இங்க நமக்கு சத்தியம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ தொடர்ந்து வசனம் வாசிக்கும். மத்தேயு 13:33. இங்கேயும் விதை விதைக்கிறது இயேசு கிறிஸ்து. தெளிவா இருக்கீங்களா? சோ நிலம் ஒட்டுமொத்த உலகம். சோ விதை யார்? ராஜ்யத்தின் புத்திரர், அப்போஸ்தலர்கள். சோ இவங்க தான் ராஜ்யத்தின் புத்திரர். இவங்களை தான் என்னவா பண்ணிட்டாரு? விதையா விதைச்சிருக்காரு. ஆமாவா? சோ இந்த ஒரு விதை எப்படிலாம் வேலை செஞ்சிச்சு? ரொம்ப ஒரு ஸ்பீடா வேலை செஞ்சிச்சு. அதுல மெயின் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுரு, யோவான். இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் அந்த எருசலேம்ல தேவாலயத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி திருப்பியும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா இவங்க விதையா விதைக்கப்பட்டவங்க இல்லைங்களா? இவங்க என்ன பண்ணணும்? அவர் செஞ்சுட்டு இருந்த வேலையை இவங்க செய்யணும் இல்லைங்களா? இவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டுட்டாங்க. இயேசு கிறிஸ்துவ கூட இருக்கிறவங்களையும் கொல்லணும்ன்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. இவங்களையும் கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா இவங்க எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசணும். ஆனா உள்ள போனா இவங்களை என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்குள்ள போறதுக்கு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு பாத்தீங்களா, கண்ணு தெரியாதவங்க, கை கால் விளங்காதவங்க, இவங்களை யோவானும் பேதுரும் யோசிச்சு அந்த கை கால் வராத ஒருத்தர் பார்த்து என்ன பண்றாங்கன்னா மிராக்கள், அதாவது அற்புதம் செஞ்சு அவங்களை சொஸ்தமாக்கி என்ன பண்றாங்கன்னா தேவாலயத்துக்குள்ள அனுப்புறாங்க. யாரு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குணமாக்கப்பட்ட சகோதரன் உள்ள போகும்போது
அவங்க ரொம்ப வருஷமா அந்த தேவாலயத்துக்குள்ள போயிட்டு வரும்போது அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த வெச்சக்காரங்களை பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க பார்க்கும்போது இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், இங்க எப்படி இவனால நடக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஆச்சரியமா அதுல ஒரு கூட்டம் எப்படி பார்த்துச்சுன்னா, அப்ப இவ்வளவு நாள் இவன் வந்து நடிச்சிட்டு இருந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரியும் பார்ப்பாங்க. அப்ப இவனை யார் குணமாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை குணமாக்குனதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அவரு தான் நம்ம கொண்டுட்டோமே, அவர் எப்படி குணமாக்குவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்ன குணமாக்குனது யாருன்னு கேட்கறாங்க. இவர் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வெளியில 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன பண்றாரு. அப்போ அங்க வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து பேசுறாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 பேரு 3000 பேரும் ரட்சிக்கப்படுறாங்க இல்லைங்களா. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைச்ச விதை ஸ்லோவா வந்துச்சு. ஆனா ராஜ்யத்தின் புத்திரர்களா விதையா யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா பல மடங்கு என்ன பண்ணுது, வேகமா செயல்படுது இல்லைங்களா. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தைரியமா அந்த இடத்துல பேசுறாங்க சத்தியத்தை. பேசும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓ நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா சத்திய வார்த்தையை கேட்டு நாங்களும் எதுக்குள்ள வரோம், அந்த கிறிஸ்துவுக்குள்ள நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 பேரு 3000 பேரும் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய வார்த்தை வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா. அதே சமயம் ஸ்தேவான் இருக்காரு இல்லைங்களா, இவரும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்திய வார்த்தையை பேசும்போது இவங்க யூதர்கள் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்க மனது இல்லாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லெறிஞ்சு கொல்றாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, தேவனே இவர்களுடைய பாவம் மன்னிக்கும், அதாவது இவங்க வந்து இவங்களா செய்யல என்னாலதான் செய்யறாங்க, அதனால இவங்களுக்கு வர தண்டனைய கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட வந்து இவர் என்ன பண்றாரு, பிரேயர் பண்றாரு இல்லைங்களா. சோ இப்படியா ராஜ்யத்தின் புத்திரர்களுடைய அந்த ஒரு விதை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் விதைச்சு நல்ல ஒரு பலனை கொடுத்துச்சு இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பேர் வந்து கான்ஸ்டன்டைன். இவர் வந்து ஒரு ராஜா. இவர் யார், எந்த ராஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோம ராஜா. சோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த போர்ல நான் ஜெயிப்பனா இல்லையான்ற மாதிரி அவர் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி இவர் தூக்கிட்டு இருக்காரு. அந்த தூக்கத்துல வந்து இவருக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலுவை தூக்கத்துல வருது. அந்த சிலுவை வந்து இவங்க தூக்கத்துல வந்ததுனால அந்த போர்ல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாரு. ஸோ கனவுல இந்த சிலுவை வந்ததுனாலதான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலுவையை குறிச்சு விசாரிக்கிறாரு. இவர் ஒரு ரோமராஜா. அந்த சிலுவையை பத்தி கேட்கும்போது கிறிஸ்துவருடைய யூதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்து அப்படின்றத குறிச்சு அவங்க கிட்ட பேசும்போது அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மாறிடுறேன், நானும் கிறிஸ்துவ ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த திருத்துவம் சப்ஜெக்ட் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த திருத்துவம் போதலும் எப்படி வந்து உள்ள வந்தது அப்படின்றத குறிச்சு தெளிவா இருக்கும். இது வந்து கொஞ்சம் மேலோட்டமா தான் சொல்ற மாதிரி. சோ இவர் என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவ வந்து ஏத்துக்கிறதுனால பவுல் அப்போஸ்தலர்கள் ஊழியம், அதாவது பவுல் பேதுரு யோவான் எல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு, நல்ல ஒரு கனி கொடுக்க ஆரம்பிச்சிங்களா, நல்ல ஸ்பீடா போயிட்டு இருந்ததுங்களா. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வராரு. எது உள்ள வராரு, கிறிஸ்துவுக்கு உள்ள வரும்போது இந்த ரோம ராஜா கிறிஸ்துவனா மாறினதுனால இந்த ரோமா ராஜ்யத்துக்கு கீழ்பட்டு இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. அதனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரட்சிப்பினால கிறிஸ்தவர்களா மாறல. புரியுதுங்களா. இந்த ராஜா சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின் பிரகாரமா இவர் ரட்சிப்புக்குள்ள வரல. இவர் கனவுல வந்துச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிலுவையை வந்து இவர் வந்து ஏத்துக்கிட்டதுனால இவங்க இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ஜன கூட்டங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற வழி இல்லாம அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. சோ இப்போ கிறிஸ்துவம் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால கிறிஸ்துவங்களும் இவங்களும் கிறிஸ்தவர்கள் தான் சொல்லி இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, வளர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வளருதல் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளடைவில் இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாகுது. ஸோ அது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்றத குறித்து நம்ம வசனமா பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம்
25ஆம் வசனம் மற்றும் 26. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. எப்படி அங்க வந்து அந்த ரோமராஜா கான்ஸ்டன்டைன் ராஜா வந்து கிறிஸ்தவர்களா மாறினாங்களோ, இப்போ ரோமருக்கு வந்து கிறிஸ்தவர்களுடைய முறைப்படி என்னன்றது தெரியாது, சத்தியம்னா என்னன்னு தெரியாது, தேவன்னா என்னன்னு தெரியாது, ராஜ்யம்னா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவங்க கிறிஸ்தவர்களா மாறினதுனால இவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மெஜாரிட்டி பீப்புள், இவங்க யாரு, ரோமர், அவங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இவங்களும் கிறிஸ்டியன்ன்றதுனால கிறிஸ்தவ மண்டலத்துல இவங்க ஜனத்தொகையில அதிகமா இருக்கிறதுனால இவங்க வந்து சில பழக்கங்கள்லாம் கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க முன்னாடி சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்களா, ஈஸியா இருந்திருக்கும். கிறிஸ்துமஸ் இருக்கா, பைபிள்ல இருக்கா? அதை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் யார் கொண்டு வந்தது? சோ இதெல்லாமே யாரு கொண்டாந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது புரியுற மாதிரி சொல்றேன், இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது எல்லாமே யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுடைய வழிபாடு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பேருக்கு மாத்திரம் இவங்க கிறிஸ்தவ ஏத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே இவங்க வாழ்ந்துட்டு இருந்ததுனால கிறிஸ்தவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாளடைவில் இவங்க மெஜாரிட்டியா இருந்ததுனால இவங்களுக்கு பின்னாடி வரவங்க எல்லாமே ஓ இதுதான் கிறிஸ்தவனுடைய வழிபாடு போல அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றா அவங்களுடைய பண்டிகையை வந்து இவங்க வந்து ஆசரிக்க ஆரம்பிச்சதுனால சத்தியம் இந்த இடத்துல என்ன ஆகுது, சத்தியத்துக்குள்ள கலையும் வருது. அதுதான் வசனமா பார்த்தேன். இது மனுஷர் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்கும் இது வந்து வளரல. அப்போஸ்தலர்கள் தான் 2வது அறுவடையில வந்து விதையா விதைச்சாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தூங்கிட்டாங்கன்னா மறிச்சிட்டாங்க. மறிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய நிலத்துல அவங்க விதைச்சிட்டு போனாங்க பாத்தீங்கன்னா, நல்ல விதைகள். அந்த விதைக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்துரு வந்து என்ன பண்றாங்க, வசனம் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷனித்திரை பண்டிகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. சோ இங்க கோதுமையும் வளருது, களையும் வளருது. சோ அந்த 2 நூற்றாண்டு வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது அப்போஸ்தலர்கள் இருக்கிற வரைக்குமே கலைகள் கிடையாது. அப்போஸ்தலர்கள் நித்திரை பண்ணதுக்கு அப்புறம் சத்துருன்னா யாரு? சாத்தான். அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கோதுமை மணி கூட கலையையும் தூவி விட்டாரு. சோ இந்த ஒரு பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டன்டைன் ராஜான்னு சொன்னாங்க, அவரு அங்க ஸ்டார்ட் பண்ணது எப்ப வரைக்கும் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இருக்கு தற்போது. சோ இந்த கலைகள் வந்து இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கிறதுனால இது யார் பண்ண வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கேட்கலாம், சரி அவங்கதான் கலையை விதைச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அந்த கலையை மட்டும் எடுத்துட்டு இருந்தா அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சுட்டு இருக்கல, வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்கலாம் தானே. கலையை விதைக்கிறாங்கன்னு தெரியுது, அந்த கலையை அப்பயே எடுத்துட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு வருஷம் வரைக்கும் எடுத்துட்டு வர தேவையே இல்லையே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. இந்த கேள்வியை நம்ம அவர்கிட்டே கேட்போம், அவரே என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27-28. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? நீ உங்க நிலத்துல நல்ல விதையை தான் விதைச்சீங்க. இது யார் சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றாங்க. சோ அதுல எப்படி கலை வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். சோ சத்துருன்னா யாருன்னு நம்ம பார்த்துட்டோம், சாத்தான். அப்போது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். சோ சரியா தானே கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த கலையை மட்டும் நாங்க பிடுங்கி போறதுக்கு உங்களுக்கு சித்தமா அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாரு? நீங்களா இருந்தா அந்த இடத்துல என்ன சொல்லி பிடுங்கி போடுங்க. ஆனா இல்ல நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட அந்த விதையில
கலைகளை தூண்டுறோம், அந்த கதையை மட்டும் நாங்க வந்து குடிக்க போறதுக்கு உங்களுக்கு சித்தமான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு நீங்க நினைக்கிறீங்க? நாம வேண்டாம் குடிக்கிடுங்கன்றோம், அவர் என்ன சொல்றாருன்றத பாருங்க. அதற்கு மத்தேயு 13:29 அதற்கு அவன் வேண்டாம், கலைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். சோ இங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கலையை புடுங்குறன்ற சாக்குல என்ன பண்ணிடுவீங்க, நல்ல கலையும் என்ன பண்ணிடுவீங்க சேர்த்து புடிங்கிடுவீங்க. அது வந்து அதையும் பாதிச்சிடும் இல்லைங்களா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கன்னா அதுல எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அறுவடை வரும்போது நல்லா வளர்ந்துட்டு இருக்கு கோதுமை கலையும், ரெண்டும் வளரும், அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அப்படின்னு அவரே சொல்றாரு. அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அப்படின்னா இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? கோதுமை எப்படி, கலை எப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்? நான் சொல்லட்டுமா? கோதுமை மணி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் விழ விழ அது என்ன பண்ணும், சாஞ்சிரும். கலையில ஸ்டஃப் இருக்காது, வெயிட் இருக்காது, அதனால அது என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டா தான் நிற்கும். அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க, தேவனுக்கு தாழ்ந்து போவாங்க. சத்திய வசனம் அவங்க கிட்ட இருக்கு, தேவன் யாருன்றது தெரியும், அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிச்சு தன்னை தாழ்த்தி தரை மட்டும் தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்து. பாத்தீங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டஃப் இருக்கிறது எல்லாமே தன்னை சாச்சிடும். ஸ்டஃப்பே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப்பா அவங்கள அறுத்து என்ன பண்ணிடலாம், அப்போ தனியா பிரிச்சிடலாம். அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து விதையா நம்ம பார்த்தாச்சு, இது எப்படி நமக்குள்ள கம்பேர் பண்ணணும்ன்றது இருக்கு இல்லைங்களா? சோ வசனம் வாசிங்க, மத்திய 7:15. கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சோ இந்த எச்சரிக்கையா இருங்கள், அபாயம் அப்படின்றதெல்லாம் நம்ம எங்க பார்ப்போம்? இந்த ட்ரெயினுக்கு பின்னாடி இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுல இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல ஏன் அங்க அபாயம்ன்றது கண்ணுக்கு தெரியாது, அதனாலதான் அங்க போட்டு, கரண்ட் கண்ணுக்கு தெரியுமா, அது ஆபத்துன்னு தெரியும், அதனால அங்க போர்டு போட்டதுனால என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இது சாதாரணமா நம்மளால யோசிக்க முடியுதுல்ல. இங்க வசனம் என்ன சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை. சோ அப்ப எங்கேயுமே ஒரு அபாயம் இருக்கு, ஆனா நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோமா? எச்சரிப்புன்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்துதான் வைக்கணும் இல்லைங்களா? அபாயம் போர்டு போட்டு அந்த இடத்துக்கு நம்ம போவோமா, அதை தாண்டுவோமா? மாட்டோம். அப்போ வசனத்துல மட்டும் அப்படி இருக்கும்போது அதையே நம்ம வந்து ஒரு இதுவாவே எடுத்துக்கிறது கிடையாது. அவர்கள் எங்க இருப்பாங்களாம், அதான் பெரிய ஆச்சரியமே. அடுத்து வாசிங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். சோ ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டுனா கம்ப்ளீட்டா இப்ப நான் ஆட்டுத்தோலை போர்த்தினா நானும் ஆடு மாதிரி தான் இருப்பேன், ஆனா உள்ளத்துல பட்சிக்கிற ஓநாய். சோ இவங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது 12 அப்போஸ்தலர்களை ஈஸியா கேப்சர் பண்ணிட்டாங்க. 12 அப்போஸ்தலர்களும் ஒரு சிலர் வந்து ஈஸியா எடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, அப்போஸ்தலர்களும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இல்ல. இது எப்படி நம்ம இது பண்ண ஹேண்டில் பண்றது? சோ ஹேண்டில் பண்ணணும்னா சத்திய வசனம் தான் நமக்கு ஒரே தீர்வு. சோ அது எப்படி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே வருவார்கள் அப்படின்னா வெளியில எங்க வர மாட்டாங்க, இங்கதான் வருவாங்க. சோ வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 20:29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இப்போ ஆட்டு மந்தை இருக்கு, அந்த ஆட்டு மந்தையை தப்ப விடாத அளவுக்கு அந்த ஆட்டு மந்தையை வந்து மேய்ச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வருமா, கொடிதான ஓநாய் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழுப்பி சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடானவைகள்னா என்ன? மாறுபாடானவைகள்னா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சத்தியத்துக்கு விரோதமா பண்றது எல்லாமே. ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம்.
கிறிஸ்துமஸ் இல்ல, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். சரி, அப்புறம் அப்புறம் 7ஆம் நாள் சொல்லும்போது 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. யூதர்கள் அப்படின்றது வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வந்துச்சு. இந்த கிறிஸ்தவர்களே எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல டினாமினேஷன். கான்ஸ்டான்டினோபிள், ரோம், அலெக்சாண்ட்ரியா, ஜெருசலேம், அந்தியோக்கியா. சோ இந்த 5 டினாமினேஷனா பிரிஞ்சிச்சு. கிறிஸ்தவ மண்டலம் இங்க எல்லா இடத்துலயுமே தனித்தனியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தாபிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா ஆகணும். சரிங்களா? இதுல மெஜாரிட்டி பீப்புள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோம். இப்ப இவங்க எல்லாமே காட்டிலும் இவங்க வந்து ரோம் அப்படின்றது ஏன்னா இவங்க வந்து அதிகமா போய் சொல்றவங்க, அதனால இவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள். இவங்க கொஞ்சம் கம்மியா சொல்லுவாங்க. இவங்க அதாவது திருடன்லயும் பலே கில்லாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க பண்றத அந்த பொய்யிலேயே இவங்க தான் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோம். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரோம் தலைமை கீழே தான் கான்ஸ்டான்டினோபிள், அலெக்சாண்ட்ரியா, ஜெருசலேம், அந்தியோக்கியா. சோ இது ஒரு ஸ்தாபனமா ஸ்தாபிக்கிறாங்க. அது என்ன ஸ்தாபனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேத்தலிக். இது அப்படியே எப்படி நம்ம கன்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக். இது எதுவும் நான் வந்து எதுவும்லாம் சொல்லல, வசனம் என்ன சொல்லுதோ அதான் நம்ம பேசணும் இல்லைங்களா. ஏன்னா மாறுபாடானவைகளை போதிப்பாங்கன்றது யார் சொன்னது? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்குன்றது யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம என்ன பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம், நாமளா பேச வேணும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யனுடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷருடைய பொய்யினால மாயத்தினால சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய விசுவாசத்தையே விட்டுருவாங்களாம். தேவனுடைய விசுவாசத்தை விட்டுருவாங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரோம் அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னு ரோமன் கத்தோலிக் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்ல என்ன ஒரு முரண்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ 2வது வருஷமும் அதான் சொல்லுது, விவாகம் பண்ணாது இருக்கு. அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணா ரைட்டா? சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஏதாவது பண்ணியிருக்காரா? இயேசு கிறிஸ்துவே கல்யாணம் பண்ணலதானே கேட்பீங்க கண்டிப்பா இல்ல. அவருக்கும் ஒரு கல்யாணம் இருக்கு. நம்ம எல்லா சப்ஜெக்ட்லயுமே மணவாளன் மணவாட்டி லிங்க் பண்ணிட்டே வரோம் இல்லைங்களா. கல்யாணம்ன்றது பிறந்த உடனே பண்றது கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி கல்யாணம் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இது எது சத்தியத்துக்கு வேதத்துக்கு புறம்பாக பேசுது அப்படின்னா கல்யாணம் பண்ணுன்னு எங்க பிரதர் சொல்லியிருக்கு? இப்ப அடுத்த கேள்வி அதானா இருக்கும். பண்ணக்கூடாதுன்றது இவங்க சொல்லிட்டாங்க, ஓகே, நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பண்ணுங்கன்னு சொல்லி எங்க சொல்லியிருக்கு? ஆண்டவராகிய 1ஆம் வரியிலே தேவன் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. யாருக்கு? ஆதாம். ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஏற்ற துணைனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் தேவனே பண்ணி வச்சாரு இல்லைங்களா. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா தேவன் அங்க பண்ணியே வச்சிருக்க தேவைய இல்ல. சோ இங்கேயும் வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:4 விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசூசப்படாததுமாய் இருப்பதாக தேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். சோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும். சோ கனம் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வந்து பர்த்டே வந்து கணம்னு சொல்லல, டெத் டே வந்து கணம்னு சொல்லல, மற்ற ஃபங்க்ஷன் எல்லாம் எதையுமே. ஆனா கல்யாணத்தை மட்டுமே கணம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஒரு விஷயத்தையே இங்க வந்து பொய்யா திணிச்சு வச்சிருக்காங்க, கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப எவ்வளவு ஒரு கனமுள்ள ஒரு ஸ்தானத்தை கணம்
பண்ணாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொன்னா இது வேதத்துக்கு முரண்பாடா இல்ல வேதத்துக்கு சரியானதா? அப்போ கல்யாணம்ன்றது கண்டிப்பா கனம் உள்ளது. சோ அது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படின்றதே இங்க என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சு வச்சுட்டாங்க. அதுதான் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கு. அப்ப கள்ள தீர்க்கதரிசி யாருன்றது நாம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆமா தானே? அடுத்து அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளிலே வேலை செய்தது. இது என்ன புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு நம்ம வாரம் சர்ச்சைக்கு போறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அமௌண்ட் காணிக்கை போடுறீங்க இல்லைங்களா? கொடுக்குறீங்க. அதுக்கு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, அதாவது உங்களுக்கு தெரியாததெல்லாம் நான் ஒன்றும் சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன். எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கையால உழைச்சி என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்றேன், கொடுக்கிறேன். அப்போ இப்படி பண்றது தேவனுடைய ஊழியமா, இப்படி வாங்கிறது தேவனுடைய ஊழியமா? உங்களுக்கு புரியுதுங்களா? அதான் சிஸ்டர், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அறிந்திருக்கிறபடியே எனக்கும் என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கும். இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப இவர் பவுல் எப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் எப்படி வந்துட்டாரு, வெறும் எல்லாம் வந்துட்டாரு இல்லைங்களா? இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வசதி வாய்ப்பு படிச்சவங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாதவங்களதான் இருப்பாங்க. இவங்களுக்குமே என்ன பண்றாங்கன்னா இவர் சேர்த்து உடைக்கிறார் இல்லைங்களா? சோ அடுத்த வசனம் உங்களுக்கு பயங்கரமா புரியும். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதிகளையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். இப்படி பிரயாசப்பட்டு இப்படிலாம் கஷ்டப்பட்டு பலவினரை தாங்கவும், அதாவது நீங்க உங்ககிட்ட இருந்து வாங்கின பலவினரை கொடுக்கறதுக்கு பதிலா நீங்களே நேரம் பலவினரை கொடுத்துட்டு போயிடலாம்ல. இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல என்கிட்ட, அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அதனால நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். பலவினரை தாங்கவும், அவங்க எப்படி அவங்க பார்வைக்கு பலவினர்னு அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்களே அந்த பலவினரை தாங்கலாம்ல. அப்போ அடுத்த வரியே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்கறத பார்க்கலும் கொடுக்கறதே பாக்கியம். இப்ப நீங்க கொடுத்தத போய் திருப்பி கேளுங்க பாக்கிறோம், அதுதான் பாக்கியம்னு சொல்றாரு. வசனமும் அதான் சொல்லுது. இப்ப நீங்க கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதையே நீங்க கேளுங்க. பிரதர் பாஸ்டர், கொடுக்கறத பார்க்கணும் வாங்கறதே பாக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்றதுக்கு நீங்க ஏன் அதை அப்படியே உல்டாவா பண்றீங்க அப்படின்னு கேட்க முடியுமா? அப்போ இதெல்லாம் என்ன, சத்தியத்தை மறைச்சு என்னவா பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்கதான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு எச்சரிக்கையா இருங்கன்னு ஒரு வரி படிச்சோம் இல்லைங்களா? சோ இங்க பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும். சோ அப்ப அவங்களுடைய வாழ்க்கையை எப்படிதான் அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க சத்தியம் சொல்லிட்டு சத்தியத்துக்கு அசத்தியத்தை எல்லாத்தையும் போதிச்சுட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை சரியான போதனை, சோ கலை தவறான போதனை. சோ சத்தியமும் இருக்கு, கலையும் இருக்கு, அறுவடைன்னு ஒண்ணு வரும். ஆமா தானே? அப்போ எங்க யாரு போவாங்கன்றது, விதைச்சவங்க அறுப்பாங்களே, கண்டிப்பா விதைச்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் அறுவடை செய்வாங்க இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்? சோ வசனம் வாசிக்கலாம் என்ன ஆகும் அப்படின்னு. வெளிப்படுத்துதல் 14:13. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும்
தமது கையிலே கற்குள்ள அருவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இங்க பின்பு நான் பார்த்த போது வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தனது சிரசின் மேல் பொற்கிடு. அதாவது அவர் ராஜா. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணிருக்காரு? ராஜாவா தான் வராரு. அவர் தலையில என்ன இருக்கு? பொற்கிரீடம். இன்னொரு கையில என்ன இருக்கு? எதுக்கு அருவா? அறுப்பாரா? இப்ப நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? கண்டிப்பா அறுப்புன்றது இருக்குங்களா? சோ அறுக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு? வராரு. தொடர்ந்து. அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தில் உட்கார்ந்தவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறது காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்திவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியில இருக்கிற எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணியாச்சு? சத்தியம் போய் ஆயிடுச்சு. அதுவும் என்ன ஆயிடுச்சு? சத்தியத்தை வாங்கி பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? அறுப்பு காலத்துக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க அறுத்தா மட்டும் போதும்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க? சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, மிகுந்த சத்தமிட்டு சொல்றாங்க. அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. சோ பூமியின் மேல அருவாளை நீட்டுறாரு. பூமியின் விளைவு அறுப்புண்டது. இது முடிஞ்சிச்சா? இல்லையா? ஒருவேளை முடிச்சிட்டு இருந்ததா நாமெல்லாம் எந்த இதுல போயிருப்போம்? கலைகளா போயிருப்போம். ஆனா இன்னும் முடியல. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சத்தியம் போய் ஆயிடுச்சுன்றது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்கல்ல? அப்போ அவர் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில கலைகள் இருக்கிறதுனால அந்த கலையை கலையா இருக்குமா இல்ல கோதுமையா மாறுமா அப்படின்னு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, டைரக்டாவே சொல்லலாம். இன்னமும் அதே ஒரு அசத்தியத்துக்குள்ளதான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீங்க கலையாவே இருக்க போறீங்களா இல்ல கோதுமை மணியா மாற போறீங்களா? ஏன்னா அறுப்பு காலம் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அறுக்கும் போது என்ன பண்ணுவாரு? பூமியை நீட்டு அருவால என்ன பண்ணிடுவாரு? அறுத்துருவாரு. சோ நாம கோதுமை மணியா போகணுமா இல்ல கலைகளா போகணுமான்றது இது எப்படி சொல்றாருன்னா, இதை விட எக்ஸாம்பிளுக்கு வேற எதுவும் சொல்ல முடியாது. எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல், இன்னும் அவங்க சொல்றதே நம்ம கேட்டுட்டு இருக்காம, ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு குழந்தைய அம்மா குழந்தையா இருக்கும் போது வரைக்கும் குழந்தையா பார்த்துட்டு இருப்பாங்களா இல்ல வளர வளர அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப இவருமே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி நாம் குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனியும் நீங்க குழந்தையா இருந்தீங்கன்னா மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உங்களுக்கு என்ன பண்ணாது? அவங்க வஞ்சிக்கிறாங்களே தெரியாது, அவங்க சொல்றதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்? இப்போ யாரும் தப்பா நினைக்கலாம் அந்த ஒரு வார்த்தை சொல்றேன். இப்போ நாம குழந்தை கிடையாது. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம ஃபீடிங் பாட்டில் வாயில வச்சு நம்ம தெருவில் தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, சத்தியம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துக்கே தான் வருது. அதாவது சபைக்குள்ளதான் யாரு இருக்கா? சத்துரு கலைய தூவி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றது கத்தோலிக்க முறைப்படி நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ கொடுக்கறதை பார்க்கணும், வாங்குகிறதே பாக்கியம் சொல்லி யார் சொல்லியிருக்காரு? பவுலும் சொல்லியிருக்காரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? ஸோ அதை தான் இவங்களும் சொல்றாங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக. அப்போ நம்ம வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
ஒருத்தவங்களும் நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணும். அதுதான் பிரதர் அவங்க சொல்றாங்க, நாங்க குழந்தையாவே தான் இருப்போம் சொல்ல முடியுமா? யார் எப்படியாப்பட்டவங்கன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுதான் அவர் சொல்றாரு. சோ இரண்டாம் அறுவடை நம்ம முடிச்சிட்டாருங்களா? இப்ப நாம எந்த அறுவடையில இருக்கோம்? சோ இரண்டாம் அறுவடையில விதையை விதைச்சது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நிலம் விதை தேவனுடைய வசனமா? சோ தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். அப்போ ரெண்டு அறுவடை நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ முதலாம் அறுவடையும் நம்ம வந்து ரீகால் பண்ணிடுவோம். ஒன்றும் குழப்பம்லாம் தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ முதலாம் அறுவடையில் யார் விதையை விதைச்சது? கிறிஸ்து. விதை தேவனுடைய வார்த்தை. நிலம் இஸ்ரேல் ஜனங்கள். பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இங்க ரெண்டாம் அறுவடையில் விதை விதைச்சது கிறிஸ்து. நிலம் ஒட்டுமொத்த உலகம். விதை ராஜ்யத்தின் புத்திரர். பார்த்தாச்சு இல்லைங்களா? சோ அப்ப கோதுமை அப்படின்றது, அப்ப கலை அப்படின்றது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இருக்கு? இரண்டாம் அறுவடை. சோ நாம இருக்கிற காலகட்டத்துல தான். சரி, இப்போ இதுல இருந்து மணி வரணும் இல்லைங்களா? நல்ல மணி. அது எது? இயேசு கிறிஸ்து விதைச்ச விதைக்கு 12 பேர் எடுத்தாரு இல்லைங்களா? அப்போ ராஜ்யத்தின் புத்திரரை திரும்ப என்னவா பண்ணிட்டாரு? விதையா விதைச்சிட்டாரு. இப்போ அவங்க விதைச்ச விதை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விதை வளரும் போதே கூடவே இன்னும் வளருது. ஸோ இப்போ இங்கேயும் அறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆனால் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. மேபி ஸ்டார்ட் ஆயிருந்தா நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம யாரு தான்? காலை தான். இவ்வளவு வேகமா சொல்லிட்டோம். சோ அப்போ இங்க ஒரு நல்ல கனியா, ஒரு கோதுமை மணியா போறது எவ்வளவு பேர்? அப்ப மீதிலாம் அப்ப நாம இதுல போக போறோமா இல்ல அதுல போக போறோமா? அவர் கையில அருவா இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அறுக்கவும் போறாருன்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? சோ நம்ம நல்ல மணியா போகணுமா இல்ல கலையா போகணுமா? அது நீங்க கொஞ்சம் ஆச்சரியமா பயந்துட்டு போயிருக்கீங்களே, அதனால உங்களுக்கு அடுத்த வசனம் எப்படி வருதுன்னா கொஞ்சம் ஆறுதலா வருது. யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். சோ நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அறுப்பு காலம் அப்படின்றது பிரேத குழியில் இருக்குது. அவருடைய சத்தத்தை கேட்பார்னா இரண்டாம் அறுவடைக்கு அப்புறம் மூன்றாம் அறுவடைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம 3 அறுவடை தானே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல சத்தியம் கேட்காதவங்க, மற்ற மதத்தினர், இவங்களுக்கு எல்லாமே யாருன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துவ தெரியாது இல்லைங்களா? ஸோ அவங்களாம் அப்புறம் என்ன ஆகுது? அதனால அவங்களுக்கும் என்ன ஆகும்? சோ அதுதான் இது ஏசாயால எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 11:9. என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இது எது குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருட. சோ சமுத்திரம் வந்து ஜலத்தினால, தண்ணி இல்லைன்னா கடல் நம்ம சொல்லுவோமா, எவ்வளவு நிறைந்திருக்கோ அதே மாதிரி அவருடைய ராஜ்யத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? சோ மூன்றாம் மறுபடியும் என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகும். இரண்டாம் மறுபடி முடிஞ்சா ஆகும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத குறிச்சு கூட நம்ம பார்க்கலாம். மத்தேயு 25:31. அன்றையும் மனுஷகுமாரன்
தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். யார் இது சகல பரிசுத்தவான்களுடைய தூதர்? அந்த ஆபிரகாம், மோசே அவங்களா? இப்ப நம்ம 2ஆம் மறுவடியில எவ்வளவு பேர் வருவாங்கன்றத பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு எந்த பக்கத்துல வீற்றிருக்காரு? வலது பக்கத்துல இருக்காரு. அப்ப என்னோடு கூட ஜெயம் கொள்கிறவர்கள் என்னோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். யார் சொன்னது? சோ அப்ப அந்த பரிசுத்தவான்கள் யாரு? சந்தோஷம். ஏன்னா எங்க 1,44,000 சொல்லிட்டு அப்ப அந்த நம்பர்ல நாம இல்லையான்னு கேட்டிருப்பாங்க கேள்வி. சோ நாம தான் இல்லைங்களா? தேவனுக்கு சித்தமானால் அது கண்டிப்பா நடக்கும். அப்போ 1ஆம் மறுவடியில தேவனுடைய வார்த்தையை வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு? விதைச்சிருக்காரு. 12 அப்போஸ்தலர்கள் எடுத்தாங்க. ராஜ்யத்தின் புத்திரரை என்ன பண்ணிருக்காரு? திருப்பியும் அவருடைய வேலையை வந்து விதைச்சிட்டாங்க. இப்ப மறுபடியும் என்னதான் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1,44,000 பேரையும் என்ன பண்றாரு? திருப்பியும் விதையா ஏன் விதைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் மறுவடியில வந்து என்ன ஆகும்? இப்ப சத்தியம் கேட்காத ஜனங்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, மத்த மதத்தினர், அவங்களுக்கும் என்ன பண்ணணும்? சத்தியம் வந்து போதிக்கணும் இல்லைங்களா? அதான் வசனம் வாசிக்கணும். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். ஒட்டுமொத்த ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். சோ ஒட்டுமொத்த ஜனங்களையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா கூட்டி சேர்த்துட்டு இதுல வந்து செம்மறியாடும் வெள்ளாடும் தனித்தனியா பிரிக்கிறாங்களாம். சோ செம்மறியாடு வலது பக்கமாகவும் வெள்ளாடு இடது பக்கமாகவும் பிரிக்கிறாங்க. பிரிக்கிறதுனாலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இதுல எது நல்ல ஆடு? எதை வச்சு சொல்றீங்க செம்மறியாடு தான் நல்ல ஆடு? இப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமைனா செம்மறி ஆடு சாப்பிடுறீங்களா இல்ல வெள்ளாடு சாப்பிடுறீங்களா? வெள்ளாடு தான். அப்புறம் எப்படி நீங்க செம்மறியாடு தான் நல்ல ஆடுன்றீங்க? ஓ, வலது பக்கத்தில் நிக்கிறதுனால நல்ல ஆடு. சோ 3ஆம் மறுவடி. ஆமா தானே? சோ செம்மறியாடு எந்த பக்கம் நிக்குது? வெள்ளாடு. சோ கம்ப்ளீட்டா நமக்கு தெரியுது என்ன ஆடு நல்ல ஆடு. செம்மறியாடு. அது டக்குன்னு மறந்துருக்குது. செம்மறியாடு நல்ல ஆடு, வெள்ளாடு. சோ வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் போய் உங்களுக்கான ஒரு இடத்தை வந்து அப்போ இப்படி சொல்லும் போது இப்ப இந்த வசனம் அதுக்கு பொருந்ததுங்களா? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு யார் தான் போவாங்க? இந்த செம்மறியாட்டு. ஏன் இந்த செம்மறியாட்டு வகுப்பார் போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செம்மறியாட்டு வகுப்பார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆட்டை மேய்க்கிறவங்களுடைய சொல்ல வந்து இது வந்து என்ன பண்ணும்? கேட்கும். உதாரணத்துக்கு அந்த மேய்ப்பன் முன்னாடி போனாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இந்த ஆடு என்ன ஆகாது? போகாது. அவங்களை தாண்டி அப்ப மேய்ச்சலுக்கு கொண்டு போனாலும் இதெல்லாம் மந்தையா என்ன பண்ணும்? ஒரே இடத்துலதான் மேயும். ஒரு வேலையை செஞ்சுச்சுன்னா இது எப்படி சொல்ல, அந்த மேய்ப்பனுடைய சொல்லையும் இது பார்க்கும். அந்த ஒரு ஆடு மேய்ச்சுன்னா அந்த ஆட்டையும் இது என்ன பண்ணும்? ஃபாலோ பண்ணும். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையும் நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கை முறையும் நம்ம பாக்குறோம். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறையும் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆமா தானே?
இதுவே அந்த வெள்ளாடு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இடத்துக்கு இஷ்டத்துக்கு ஓடும். டக்குன்னு இது பார்த்தா மலை மேல ஏறி நின்று மேய்ச்சி, திடீர்னு பார்த்தா ரோட்டு மேல வந்து நிற்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண முடியாது, ஒன்னா கொண்டு வந்து சேர்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்றாருன்னா, முன்னாடியே செம்மறியாட்டம் இதையும் பிரிப்பாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியிலையும் தேவனுடைய ஒட்டுமொத்த வார்த்தையும் 1,44,000 பேருடைய அவங்களுடைய அந்த சத்திய வார்த்தைகள் அவங்களுக்கும் திருப்பி கொடுக்கப்படும். அதுலயும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பீப்புள், அதாவது வெள்ளாடு செம்மறியாடா பிரிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து பிரிச்சு வந்தவங்க ஒட்டுமொத்தமா கம்ப்ளீட்டா வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசன வசிங்க எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். சோ பூரண புருஷராகும் ஆகலன்னும் ஆகிறதுக்கு எல்லா முயற்சியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ 3 அறுவடைகள். இப்ப நாம எத்தனாவது அறுவடைகள் இருக்கோம்? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? சொல்றதுக்கே பயமா இருக்குது. நான் ஏதாவது சொல்லி நீங்க ஏதாவது நம்ம 2ஆம் அறுவடையில தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் அறுவடை தேவன் ஒருவேளை 2025லயோ இல்ல 24லயோ முடிச்சுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நாமெல்லாம் எங்க இருந்திருப்போம்? அதான் எங்க இருந்திருப்போம்னா கலையா இருந்திருப்போம். இப்போ நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சத்தியத்தின் மூலமா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு தெளிவு. ஏன்னா 1ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவே வராரு, விதைக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள்ல விதைச்சு 4 நிலத்துல 3 நிலம் பலன் கொடுக்கல, 1 நிலம் தான் பலன் கொடுத்துச்சு. அதுல பலன் கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள். மீதி எல்லாமே பதர்கள் அப்படின்னு பார்த்தாச்சு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்காம இருக்கிற எல்லாருமே பதரா போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவியாத அக்கினியில சுட்டெரிச்சிட்டாரு. சோ அந்த 12 அப்போஸ்தலர்களை எடுத்து 2ஆம் அறுவடையில என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதையா. சோ இங்க விதைக்கிறது யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா தேவனுடைய ஊழியத்தை எடுத்துட்டு போறாங்க. இங்கேயும் ஒரு அறுவடை இருக்கு, 2ஆம் அறுவடை. அதுல எவ்வளவு கனிகள் வரும் அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு இல்லைங்களா? எவ்வளவு வரும்? சோ இங்கேயும் என்ன இருக்கு, அங்க எப்படி விதைச்சாரோ அதே மாதிரி இங்கேயும் ஒட்டுமொத்த உலகத்திலையும் சத்திய வசனத்தை போட்டிருக்காரு. சோ உலகம் அப்படின்றது நம்ம பார்த்து, நிலம்ன்றது வந்து அங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களா இருக்காங்க, இங்க ஒட்டுமொத்த உலகமா இருக்கு. சோ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலையும் இருக்கும், சத்தியமும் இருக்கும். ஸோ இதுல நாம எதுல இருக்கோம் அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 1,44,000 நம்ம அந்த ஒரு எண்ணிக்கை வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜமான் வந்து என்ன பண்றாரு, அறுவடைக்கு அவர் வந்து அருவாளை வச்சுட்டு ரெடியா இருக்காரு. இங்க இருந்து ஒரு சத்தம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து வந்து அருவாளை வச்சு அறுத்த ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து 2ஆம் அறுவடை முடிஞ்சிடும். 3ஆம் அறுவடைக்கு உலக ஜனங்களா தான் போகும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவங்களால பிரவேசிக்க முடியாது. சோ அதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுலயுமே 2 வகுப்பாரா இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளாட்டு வகுப்பார், செம்மறியாட்டு வகுப்பார். சோ அதுலயுமே வெள்ளாட்டு வகுப்பார் தான் தேவனுடைய ராஜ புத்திரர்களா இருக்காங்க. அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, சுதந்திரிச்சு கொள்வாங்க அப்படின்றத குறிச்சு நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா? சோ மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான பூரண புருஷராகும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சத்தியத்துக்குள்ள உண்மையாவும் நன்மையாவும் இருதயத்துல பொறுமையோடும் நம்ம என்ன பண்ணணும், சத்தியத்தை காத்துக்கிட்டா நாமளும் என்ன பண்ணலாம், பலன் கொடுக்கலாம். ஆமாவா? இந்த பாடம் புரிஞ்சுதுங்களா? இது ஏதாவது திருப்பி நான் ஏதாவது சொல்லணுமா இல்ல ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? நீங்க அமைதியா இருக்கிறது பார்த்தா ஏதோ பெருசா யோசிக்கிறீங்க.
சரி, பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.